இயற்பியல். இயற்பியல் இயற்பியல்னா என்ன அர்த்தம்? இயற்கையை புரிஞ்சுக்கிறது. அதான் இயற்பியல். பொருள் எதால் ஆணுச்சு, வேதியியலில் பார்த்துருக்கோம். வேதியியல் எதுவும் ஒன்றோட ஒன்று லிங்க், இன்டர்லிங்க். சரியா? ஆனால் ரெண்டுக்குமே ஒன்று நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அணுவை பற்றி எடுக்கலாமா? இப்போ வேண்டாம். சரி, அளவீட்டியல் மட்டும் எடுக்கிறேன். அணுவை பற்றி இப்போ வேண்டாம். அணுவோட அமைப்பு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பின்னாடி தேவை, அது தேவைப்படுறப்ப அதை இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது எடுத்துகிட்டு அப்புறம் பார்ப்போம். பொருள் அது எதால் ஆணுச்சு, அதோட இயக்கம், இங்கிலீஷில் மோஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் தயவு செஞ்சு. எக்ஸாமுக்காக பார்க்காதீங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷன் கிடைக்கும். யூபிஎஸ்சியில் என்ன பண்ணலாம், அப்போ தான் கொஸ்டின் புரிய ஆன்சர் பண்ண முடியும். எந்த புக்கில் இருந்தும் கொஸ்டின் வராது யூபிஎஸ்சிக்கெலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்கிற அதில் இருந்தால், பேசிக்கில் இருந்தால் கொஸ்டின் வரும். ஜியாகிரஃபி எக்ஸாம்பிள் பார்த்தோமா, சும்மா நம்ம கதை பேசுனது. ஆமாம். ரைட். அளவீட்டியல் மெஷர்மெண்ட் என்னங்க அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்னது அளவீட்டியல்னா? அது எதுக்கு தேவை? எப்பயுமே லைஃபோட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எதுக்கு தேவை அது? அந்த டெஃபினிஷன்லாம் தூக்கி குப்பையெல்லாம் போடுங்க. லைஃபோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். அது புக்கில் கொடுக்குற டெஃபினிஷன். மெஷர்மெண்ட்னா என்னென்னு கேட்குறேன். திரும்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் எதுக்கு தெரியணும்? இருங்க அவரு வெரி குட். இப்போ எனக்கு கை எவ்வளோ நீளம் வைக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் வேறு ஒரே ஆள் பேச வேணாம், மாற்றி மாற்றி. அந்த வாட்டர் கேனில் எவ்வளோ தண்ணி இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? அப்புறம் அடிக்க வைக்கலாம். வெரி குட். போகணுன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் தெரிஞ்சால் தானே பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ தூரம் இருக்கா, நான் இவ்வளோ வேகத்தில் போனாக்கா இவ்வளோ நேரத்தில் போயிடலாம், முன்னாடியே கணிக்கலாம். அதே மாதிரி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா பழமொழி? இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒரு பொருள், அக்கா கொஞ்சம் சர்க்கரை கொடுக்க அப்படின்னு வாங்குறீங்க. திரும்ப அடுத்த நாள் கொடுக்கணும்ல, எவ்வளோ கொடுப்பீங்க? 1 டம்ளர் கொடுங்க, 1/2 டம்ளர் கொடுங்க, அளந்து தானே வாங்கிட்டு வருவீங்க. திரும்ப அளந்து போய் கொடுக்கணும். அதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் என்ன பண்ணாங்க, வேல்யூ, ஒருத்தனுடைய உழைப்பு. அப்போ அவன்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அப்போ என்ன பண்ணணும், அளந்து தான் வாங்கணும். அளந்து இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ்னு அப்போ தான் அளந்து கொடுத்தா தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் உழைப்பு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க அளக்கணுமா? நேரம் இருக்குல்ல, அளங்கணும். ஏன்னா உழைப்பு கொடுக்குறீங்க, அளந்து தான் போடணும். அந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போது அளக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம் இதெல்லாம் பார்ப்போம். பன்னாட்டு அளவு முறை, எஸ்ஐ, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படிம்பாங்க. எஸ்ஐனாக்கா எஸ்ஐ யூனிட் அப்படிம்பாங்க. உலகம் ஃபுல்லாத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எப்படி வேணாலும் சொல்லலாம் மாற்றி. இது இங்கிலீஷில், இது வந்து ஃப்ரெஞ்சில் சிஸ்டம் ஆஃப் அந்த மாதிரி வரும். ரைட். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இது செட் பண்ணுறாங்க. அது அப்புறம் பேசிக்குவோம். நீளம், நீளம்னா என்னங்க? இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன், தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, ஓகேவா? வெரி குட். வேறு அது ஊர், அது தூரம், அது வேறு பேர் வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், இது காமன், எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் அடங்கிடும். ஒரு வெரி குட். கரெக்ட் சொன்னீங்கன்னா ஓகே. நான் பாராட்டணும்னு அவசியம் இல்லை, உங்களை நீங்களே பாராட்டிக்கங்க, சரியா? வெரி குட்டா, நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. சரி, ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, அதான் அது நீளம். அதில் வேறு வேறு டைமென்ஷன் இருக்குது. என்ன சார் வேறு வேறு பேர்?
தடிமன், திக்னஸ். பேர் தான் வேறு, இதுவும் நீளம்தான். ஆமாவா? அப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எவ்வளோ திக்னஸ் இருக்குது, பேப்பர் எவ்வளோ திக்னஸ் இருக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். பேப்பர் திக்னஸை யூஸ் பண்ணி அளக்கிறதுக்கான யூனிட் பேர் என்ன? யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். பேப்பர் டெய்லி தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எதில் யூஸ் பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்களே, சிம்பிள் மட்டும் சொல்லுங்கள். அது ஆனால் என் ஃபுல் ஃபார்மே எனக்கே தெரியாது. பேப்பர் சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, அது திக்னஸ் தான் குறிக்கும். வெள்ளையா இருக்கா? அது கலரு. யாராவது ஆன்லைனில் சொல்லுங்கள். அடுத்து திக்னஸ். சரி, அடுத்தது திக்னஸ்ஸாக அதுவும் லென்த்து தான், குறிக்கும். லென்த்தோடு வருது. அப்புறம் நீளம், லென்த்து, அகலம் எல்லாமே என்னது? நீளத்தை தான் குறிக்கும். அகலம், பிரெத்து, உயரம், ஹைட்டு. சரியான இவன் எவ்வளோ ஹைட் இருக்கான்? சதுரம், அதாவது செவ்வகத்தில் வர்றது தானது நீளம் அகலம்லாம் வரும். லென்த் அதிகமாக இருக்கிறது நீளம், லென்த்து கம்மியாக இருக்கிறது அகலம். கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது அப்படிங்கிறது வேறு பேர். செவ்வகத்தில் ரெக்டாங்கிளாமா? ரெக்டாங்கிள். இந்த செவ்வறு எவ்வளோ உயரம் இருக்குது? உயரம். சரியா? கிணறு தரையிலேருந்து உள்ள கிணறு எவ்வளோ ஆழம் இருக்குது? அதுவும் என்னது? நீளத்தோட டைமென்ஷன் தான். இங்கிலீஷில் நம்ம அது டெப்த்தா? டெப்த். அப்புறம் ஆரம், ரேடியஸ். ரேடியஸ்னா என்ன? மையப்புள்ளியெல்லாம் சேர்ந்தது தான் வட்டம். புரியுதா? முன்னாடி அட்டன் பண்ணவங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் என்னத்தை சொல்கிறேன்? சொல்ல வந்துட்டீங்க, பட் சரி அதையே சொல்கிறீங்க திரும்ப திரும்ப. விட்டுருங்க, அதை அடுத்தவங்க பேசட்டும். இந்த மையத்திலேருந்து அதோட சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா, வார்த்தையை மாற்றி பயன்படுத்துறீங்க, அதனால தான் சொல்கிறேன். சுற்றுவட்ட பாதை அது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே அது ஆரம். இந்த லென்த்து இந்த சுற்றுவட்ட பாதையிலேருந்து, சரி இந்த மையப்புள்ளியிலேருந்து சுற்றுவட்ட பாதை எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்கும், எந்த பாயிண்டில் எடுத்தாலும் சரி. ஓகேவா? இப்படியா சொன்னீங்க? இப்படி சொல்லலை, ஈக்குவலாக இருக்கும். அதெல்லாம் கேட்கல. நான் கேட்டது ஆரம்பம்னா இருங்க மாறுங்க. நம்ம உங்களை அழகாக செதுக்கு பார்க்குறேன், நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்களே. அடுத்த கொஸ்டினே வரக்கூடாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. அது புத்திசாலித்தனம் கிடையாது. வள்ளுவர் சொல்லியிருக்கான், என்னது? ஒரு விஷயம் ஆழமாக அதை புரிஞ்சிக்கணும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லணும், கிளியர் கட்டாக சொல்லணும். நீங்கள் சொல்கிறத இப்போ சொல்ல வந்துட்டீங்க, அது பத்தாது, அது என் ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தாது. ஓகேவா? ஆமாம், இதுதான் சரியான. மையப்புள்ளியிலேருந்து அதோட சுற்றுவட்ட பாதை எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஆரம். சரியா? நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஒரே லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் டெஃபினிஷன். வட்டமாக இருந்தால் இந்த சுற்றுவட்ட பாதையில் மையத்திலேருந்து சுற்றுவட்ட பாதையில் எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்திங்கனாலும் ஒரே அளவாக தான் இருக்கும். நான் கேட்டது என்னது? ஆரம்னா என்னென்னு கேட்டேன். ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தில் தான் ஆரம் கான்செப்டே வரும். அதோட மையத்திலேருந்து சுற்றுவட்ட பாதை எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானது ஆரம்.
இந்த மையப்புள்ளியிலேருந்து எந்த சுற்றுவட்ட பாதையில் எந்த பாயிண்டில் எடுத்தாலும் எவ்வளோ எப்படி இருக்கும் ஆரம் ஒரே அளவாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னது அப்படி தான், அதை நான் கேட்கல. மையப்புள்ளியிலேருந்து சுற்றுவட்ட பாதையில் எந்த பாயிண்டில் நீங்கள் லென்த் எடுத்தாலும் ஒரே அளவாக இருந்தால் அதுக்கு பேர் வட்டம். வட்டத்துக்கு டெஃபினேஷன் சொன்னீங்க நீங்கள். நான் கேட்டது ஆரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரைட், ஓகேவா? ரைட். அப்புறம் விட்டம், இங்கிலீஷில் டயாமீட்டர். இந்த மாதிரி கிளியர் கட்டாக சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இன்டர்வியூ எங்கே போனாலும் கிளியராக தெரியணும். அரைக்குறையாக புரிஞ்சுட்டு வரக்கூடாது. அரைக்குறையாக புரிஞ்சு எழுதி மார்க் போட்டு கெடுத்து விட்டாங்க வாத்தியார்லாம். சரியா? அடுத்த கேள்வி வரக்கூடாது, அப்படி இருக்கணும். ரெடியாகுங்க. நீங்களே கேள்வி கேட்டுட்டு மனசுக்குள்ளே என்னடா இது அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி புரிஞ்சு படிக்கலன்னு அர்த்தம். படிக்கிறீங்க உட்காந்து, கிளியர் கட்டாக புரிஞ்சு படிக்கல, அதனால தான் பிரச்சனை. அடுத்து விட்டம், டயாமீட்டர். என்னது அப்படின்னா வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரை வட்டம். வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது வட்டம், இது அரை வட்டம். இதை எடுத்து போடுங்க, அரை வட்டம். இது விட்டமா? யார் கிளியராக சொல்லின்னு பார்ப்போம். எங்கேருந்து எங்கே போகணும்? ரைட். அந்த வட்டத்தினுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய ஒரு புள்ளியிலிருந்து, சரியா, அதுக்கு ஆப்போசிட்டில் மையத்தின் வழியாக என்ன பண்ணுவோம்? போகணும். இன்னொரு புள்ளிக்கு சுற்றுவட்ட பாதைக்கு போகணும். அதானது விட்டம். அப்போ என்ன சொல்லலாம்? இது ஒரு ஆரம் சொல்லலாமா? இது ஒரு ஆரம் சொல்லலாமா? அப்போ ரெண்டு ஆரம் சேர்ந்தது என்னது? ஒரு விட்டமா? ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன். வேற என்ன இருக்குது? சுற்றுவட்ட பாதை. அதுவும் வந்து என்னது? நீளம்தான். சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு முக்கோணம் இருக்கா? சுற்று எவ்வளோ இருக்குது? சதுரம் இருக்கா? சுற்று. அதனால தான் காமன் நேமாக வச்சுருக்கேன். சுற்று வட்ட பாதைன்னா என்ன ஆயிரும்? வட்டத்தை மட்டும் குறிக்கும். சரியா? ஆனால் அதுவும் அடங்கும். செவ்வகம் வேறு என்னென்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லாமே நீளம்தான். அடுத்தது வட்டம். வட்டத்தில் இங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுருவாங்க, அதுவும் என்னது? நீளம்தான், சிங்கிள். அடுத்தது நீங்கள் சொன்னீங்களே பரப்பளவு எப்படி நீளமாகும்? யோசிங்க தயவு செஞ்சு. வார்த்தை சும்மா தூக்கி போடக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் சமூகத்தில் இப்படி தான் பேசுகிறானுங்க உட்காந்து டிவியில். அதனால தான் டிவியில் அந்த இதே பேசுகிறதே இல்லை. வார்த்தை என்ன அர்த்தனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான் உட்காந்து. இங்கிலீஷ் சுற்றுவட்ட பாதைக்கு என்னமா? சர்க்கம்ஃபரன்ஸா? இன்னொரு பேர் என்னமா? பெரிமீட்டரா இங்கிலீஷில். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அது ஸ்பெசிஃபிக்கானது. டெஃபினிஷன் நான் கேட்டது காமனாக கேட்டேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு தூரம், எவ்வளோ இடைவெளி, அதுக்கு பேர் தானே அது தூரம், டிஸ்டன்ஸ். அவங்களோட நம்ம கொஞ்சம் மேலே தான் இருக்கிறோம் மற்றவங்களோட. பட் கிளியராக இருக்கணும், அறகுறையாக இருக்கக்கூடாது. டேஞ்சர், அதான் பிரச்சனையே. இது எல்லாமே எதை குறிக்குது? நீளத்தை தான் குறிக்கும். நீளத்துக்கு டெஃபினிஷன் என்ன? ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு. இது காமன் டெஃபினிஷன். இது மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி மறக்கும்? நான் இது ஃபிசிக்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, புக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் காலையில் அங்கங்கெல்லாம் சுற்றிட்டு ஐசியூ வார்டில் போயிட்டு அங்கே போய் சுற்றிட்டு இப்போ தான் வரேன். நான் எப்படி சொல்கிறேன்? நானே டயர்டாக தான் இருக்கேன். புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் மூளை கரெக்டாக சொல்லும். மனப்பாடம் பண்ணணும். அதேமாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும். என்ன இது, இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், இந்த வார்த்தை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, சரியா அப்படின்னு யோசித்து மூளையை பழக்கிட்டிங்கன்னா அது யோசிக்கும். குழந்த மாதிரி பழகும்.
காமன் டெஃபினிஷன். என்னடா இருந்தாலும் ஓவராக நடத்துகிறான் அப்படி இப்படி, சாதாரண விஷயம். உங்களை தவறான வழியில் கூட்டிகிட்டு போயிட்டான், திரும்ப நேர் வழியை கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறான். சரியா? இதுதான் நேர்வழி, அவ்வளோதான். இதெல்லாமே வேறு வேறு பேர். எல்லாமே அதேமாதிரி ஆம்பிளிடியூடு இந்த மாதிரி பின்னாடி வரும் நிறைய இடத்துக்கு பாருங்கள். இப்போ ஆம்பிளிடியூடு இப்போ வேவ் லென்த்து சொல்லுவாங்க. வேவ் லென்த்தினுடைய எஸ்ஐ யூனிட்டு மீட்டர் தான். வேவ் லென்த் பார்த்தோம்ல, பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் 2 பாயிண்ட்டு எவ்வளோ லென்த்துன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னதாங்க? ஆமாம், அலை நீளம். தமிழில் அலை நீளம் இருக்குல்ல, அதுக்கு எஸ்ஐ யூனிட் என்னது? நீளம் தான். சரி, எஸ்ஐ யூனிட்டில் அது வந்து நீளம், அதோட எஸ்ஐ யூனிட் என்னது? வேவ் லென்த் விடுங்க, நீளத்துக்கான எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் நீளத்தை பற்றி வருதோ அதெல்லாம் என்னது? மீட்டர் தான். அதோட சிம்பிள் இது. ஓகேவா? தமிழில் மீட்டர். ஓகேவா? ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா மீட்டர். ஃபுல்லாக எழுதும் பொழுது கேப்ஸ்லேயே எழுதலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை அந்த யூனிட்டு ஒரு ஆளோட பேர்லேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளாக எழுதும் பொழுது ஓகேவா கேப்ஸில் எழுதணும். இப்போது நியூட்டன், புவியீர்ப்பு விசை, விசை இருக்கு இல்லையா, எந்த விசையாக இருந்தாலும் விசையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? விசைனாவே ஓகே, விசைன்னு வந்தாவே அதோட எஸ்ஐ அலகு என்னது? நியூட்டன். கேப்ஸில் எழுதணும் சிம்பிளாக எழுதும் பொழுது. அதே அந்த ஆளை குறிக்காமல் ஃபுல் ஃபார்மாக எழுதுறீங்க, யூனிட்டை குறிக்குது, அப்போ நியூட்டன் எழுதணும். ஏன்னா இங்கிலீஷில் ஒரு ஆள் பேரை குறித்தாக்கா முதல் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேப்ஸில் குறிக்கணும். இந்த மாதிரி கேப்ஸில் ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா அந்த ஆளை குறிக்கும். ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் போட்டிங்கன்னா யூனிட்டை குறிக்கும். 5 நியூட்டன். எவ்வளோப்பா விசை செயல்படுறது? 5 நியூட்டன். அதே சிம்பிள் எழுதும் பொழுது கேப்ஸ் எல்லாம் எழுதணும். இப்படி எழுதுனா வேறு ஏதோ நம்பர்னு அர்த்தம், எண்ணு அந்த மாதிரி அர்த்தம். ஸ்மால் எழுதுனா கேப்ஸ் எண் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட்டை குறிக்குது. 5 நியூட்டன் இருக்குங்க, 5 நியூட்டன். அதுதான் இது கன்வென்ஷன் உலகம் ஃபுல்லாக. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. அதெல்லாம் தப்பு பண்ணுறோம். ரைட். அடுத்தது நீளத்தின் அலகு அடுத்து போகலாமா? நீளம். இதெல்லாம் இங்கே கதையெல்லாம் இருக்கும், அப்படியே படிச்சுக்கோங்க நீங்கள். நான் கான்செப்ட்லாம் சொல்லுப்பா, புரிஞ்சு படிக்கணும். அதை புரியாது சார் இது என்ன சார்னு வந்து கேட்கணும். யாருமே கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க, 1-2 பேர் தான் கேட்குறீங்க. அதுவும் நீங்களே முன்னாடி உங்களுக்கு தெரியுது ஆன்சரு, சரியாக கேட்க மாட்டேங்கிறீங்க. வந்து இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் நீங்கள் சும்மா படிங்க, அப்புறம் பார்ப்போம். அதே ஆளோட பேர் இல்லை அப்படின்னா சிம்பிள் எழுதும் பொழுது எப்படி எழுதணும்? ஸ்மாலில், அதாவது சுருக்கி எழுதும் பொழுது ஸ்மால் எம், பெருசாக எழுதும் பொழுது மீட்டர், அப்படி எழுதிக்கலாம். இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கலாம். சென்டி மீட்டர், சென்டியை பற்றி பார்ப்போம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அதாவது ஒரு சென்டி அப்படின்னா, சென்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, அதை 100 சம பங்காக போடுறீங்க, அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சென்டின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு முழு பொருள் எடுக்கணும். 1 கிலோ கேக் எடுக்கிறீங்களா, எடுத்துகிட்டு வாங்க, அதை 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுங்க, அதுக்கு பேர் என்னது? சென்டி அப்படின்னு வரணும். 100 கிராம் 100 கிராம் எடுத்துங்க, அப்போ சென்டிகிராம் அப்படின்னு சொல்லணும். 100 கிராம் எடுத்துகிட்டு வரீங்க, அதில் 100 கிராம் சமமாக வெட்டி 1 கிராம் எடுக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது? 1 சென்டிகிராம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சென்டினா என்ன அர்த்தம்?
ஏதோ ஒரு முழுசை 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா ஓகேவா. அடுத்தது 1 சென்டிமீட்டர்னாக்கா 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். மில்லினா என்ன சார் அப்படின்னா 1 மில்லி கொடுங்கன்னு கேட்பான். அது தப்பு. 1 மில்லி லிட்டர்னு தான் கேட்கணும். அதான் சரி. ஒரு 100 மில்லி என்ன கொடுங்க அப்படிமோ தப்பு. அது எப்படி சொல்லணும்? 100 மில்லி லிட்டர்னு தான் சொல்லணும். பார்ப்போம். 1 மில்லி தமிழ்லாம் மாட்டிக்குவோம். இதை நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. ஆமாம், 1 மில்லினா எவ்வளோ சார்னா ஏதோ ஒரு முழுசு எடுக்கிறீங்க, அதை 1000 சம பங்காக போடணும். ஒரு பங்கு எடுத்தீங்கன்னாக்கா அதான் என்னது 1 மில்லி. 1 மில்லி ஒன்றும் போட தேவையில்லை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படி சொல்லலாமா? 1000 மில்லிகிராம் கிலோ. மில்லிகிராமில் சொல்லுவாங்களா? ரைட். அந்த 1 கிலோவில் சரி, 1 கிலோ இருக்கு இல்லையா? 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் 1000 மில்லிகிராம். அதானே 1 கிலோகிராம். ரைட். இப்போது 1 கிலோ ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, 1000 கிராம். அது அப்போ என்ன பண்ணால், இப்போது 1 கிலோகிராம் எடுத்துகிட்டு வரீங்க, ஓகேவா? அதை 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தீங்கன்னாக்கா அதானது 1 மில்லிகிராம். அப்படி சொல்லுவோம். அப்போ அதை ஓகேவா? அங்கே பாருங்கள், மில்லின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அது ஒரு ப்ரிஃபிக்ஸு, முன்னோட்டும்பாங்க. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சேர்த்துருக்கு. இப்போ 1 மில்லிகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அதை 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா எவ்வளவு? 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர். ஆமாவா? 100 சென்டிமீட்டர். அடுத்தது சென்டி தான் முன்னாடி பார்த்துட்டோமா? இங்கே பாருங்கள், சென்டினா எவ்வளவு? ஏதோ ஒன்று எடுக்கிறோம், 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் தானே சென்டி. குழப்பி வச்சுருக்கானுங்க பின்னாடி வேணும்னு, பசங்களை படிக்க விடாமல். இதை புரிஞ்சுக்கிட்டுனா அதெல்லாம் ஈஸி. சரி, அப்போ 100 சென்டிமீட்டர் சேர்த்தா எவ்வளவு? 1 மீட்டர். 1 மீட்டர் எடுத்து 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தானது 1 சென்டி. அது மாதிரி 100 சென்டி எடுத்திங்கன்னா எவ்வளவு? 1 மீட்டர். அதை சுருக்கமாக இப்படி எழுதுவாங்க. அடுத்து 1 கிலோமீட்டர். கிலோனா என்ன சார்னா 1000ன்னு அர்த்தம். கிலோ என்ன எவ்வளவு? 1000 அப்படின்னு அர்த்தம். கிலோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஜின்னு போடுறோமா? கிலோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கிராம்னு அர்த்தம். ஓகேவா? கிலோமீட்டர் வார்த்தையிலே அர்த்தம் பாருங்கள், அது புரிஞ்சுன்னா ஈஸி. 1000 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். 1000 மீட்டர் சேர்ந்தால் தான் நான் 1 கிலோமீட்டர். 1 கிலோ லிட்டர் 1000 லிட்டர்னு அர்த்தம். சரியா? 2Kன்னு போடுறீங்களா? 2K கிட்ஸு, 4K கிட்ஸு. 4K கிட்ஸ்லாம் என்ன நாளாகுமா? ஆமாம், 2K கிட்ஸ் என்னது அர்த்தம்? 2000 வருஷத்தில் பிறந்தவங்க. 2000 இருக்குது, அதான் 2K.
இந்த 2Kங்கிறதுக்கு இது வரைக்கும் அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னவங்க யார்? ஓப்பனாக சொல்லுங்கள், தப்பே கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரியுமா 2Kனா 2000ன்னு? மீனிங் தெரியாது. வெரி குட். 2000 பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம் 2K கிட்ஸ்னாக்கா. ஆமாம், அந்த கேன்ற வார்த்தை எப்போ தெரியுமா வந்துச்சு? முதல்ல 1999 தான் வருது. கேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அவ்வளோதான், இனிமேல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது, 2000க்கு மேலே போனால் என்ன பண்ணுறது, ஆச்சாவோ அது ஒரு பதவியாக பேசிக்கிட்டே கிடந்தானுங்க. கே யூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க, தப்புனா முடிச்சிட்டானுங்க. ஆனால் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தானுங்க. கம்ப்யூட்டர் அவ்வளோதான், இனிமேல் யூஸ் ஆகாது அப்படி இப்படின்ட்டு. சரி பார்ப்போம். இந்த அர்த்தம் சென்டினா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று எடுக்கிறோம், 100 சமமாக போட்டு ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதை சென்டின்னு சொல்லணும். மில்லினா எவ்வளவு? ஏதோ ஒன்று எடுத்து 1000 சமபங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் என்னது? அதான் மில்லி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பின்னாடி எது வருதோ அதை சேர்த்திக்கணும். அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சால் வேலை முடிஞ்சு. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதான் எஸ்ஐ யூனிட்ஸ். இது ஏன் சார் கொண்டுட்டு வராங்க அப்படின்னாக்கா, எல்லாம் இந்த கார்பரேட் பண்ணுற வேலை தான். இப்போ அமெரிக்காவிலேருந்து பொருள் வாங்குகிறோம், இங்கேருந்து நம்ம அங்கே ஏற்றுமதி பண்ணுறோம். அமெரிக்காவில் போனீங்கன்னா அங்கே வெண்டைக்காய் இருக்குது, சேலத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய், இங்கே விளைஞ்ச கத்திரிக்காய் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் விளைஞ்ச அரிசி இருக்குது, அங்கே விளைஞ்ச கோதுமை எங்கே இருக்குது. சரியா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே அங்கே சீனா அங்கெல்லாம் வந்தது. அவன் நினைக்கிறான் உலகம் ஃபுல்லாக நம்ம பொருள் சேல் பண்ணணும், என்னடா பண்ணலாம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வேறு யூனிட் யூஸ் பண்ணுறோம், அங்கே அமெரிக்காவில் வேறு யூனிட். நம்ம ஊரில் அடிக்கணக்கில் துணி வாங்கிட்டு இருந்தோம், அமெரிக்காவில் மீட்ரு கணக்கில் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கேருந்து ஃபோன் பண்ணி, மச்சான் எனக்கு ஒரு 5 அடி துணி வாங்கிட்டு வா. அவனா என்ன சொல்லுவான்? அமெரிக்காவில் இருக்கிறவன். அடியா? இந்த வந்து அடிக்கிறேன் ராமா. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியுமா? இதுக்காக தான் கொண்டுட்டு வரானுங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க? எக்கனாமிக்ஸ் அட்டன் பண்ணியாச்சு, சிவிக்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். WTO எப்போ ஆரம்பித்தாங்க? அதுக்கு முன்னாடி அதோட அமைப்பு பேர் என்னது? கேட். அதேமாதிரி ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். கேட்டு 1945 தான் கேட்டு, 45-47 தான் உருவாக்கியிருப்போம். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். எதுக்கு? உலக நாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதியை முடிவு பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். அதில் இந்தியா அங்கே எழுது போடுறது. ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியுமா? என்னையா ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு, கண்டது கிடையாது பேசிகிட்டு இருக்கேன். பண்ண முடியல, சிக்கல் இருந்துச்சு. அதனால தான் யுனைடெட் நேஷன் ஒரு அமைப்பு உருவாக்கி, யுனைடெட் நேஷனே எல்லாத்தையும் கார்பரேட்டுக்கு அடிமையாக்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா நாட்டுக்காரனையும் அதில் ரெப்ரசன்ட் பண்ண வச்சு உலகம் முழுவதும் ஒரே ஸ்டாண்டர்டான என்ன பண்ணு யூனிட்ஸை கொண்டுட்டு வா. நான் சொன்னது இது மட்டும்தான். எது? நீளத்துக்கு மட்டும்தான் சொன்னேன். நம்ம ஊரில் நீளத்துக்கு அடி யூஸ் பண்ணுறோம், அவங்க ஊரில் மீட்ரு யூஸ் பண்ணுறான். நம்ம ஊரில் கெஜம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கெஜம் தெரியுமா? நீளத்துக்கு ஒரு கெஜன்னா அதை எவ்வளோ அளவுன்னு தெரில எனக்கு. கெஜம்னு யூஸ் பண்ண. அப்புறம் அளக்கிறதுக்கு 1 கிலோகிராம் குரான் கேட்பான் அவன். சரியா? நம்ம ஊரில் வந்துட்டு மரக்கால் அளந்துட்டு இருந்தாங்க. நெல்லெல்லாம் கிலோவெல்லாம் கிடையாது. வெல்லம் மரக்கா அதெல்லாம் இருந்துச்சு. நெல்லெல்லாம் அப்படி தான் அளந்து போடுவாங்க. அப்படியா? எவ்வளோ பெருசு இருக்குது வெல்லம்? 20 படியா? நான் அங்கே சவுத்தில் மதுரை பக்கம் சொல்கிறேன், மரக்கான்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ இருக்காது, ஒரு 2 கிலோ 3 கிலோ தேரும். அந்த மாதிரி நல்லா 5 கிலோக்குள்ளே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ உலகம் ஃபுல்லாக, சரி கவனிங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. உலகம் ஃபுல்லாக ஒரே யூனிட் இருந்தால் தான் ஒரு கார்பரேட் கம்பெனி அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேல் பண்ணலாம். இதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஓகேவா? ரைட். இதோட எஸ்ஐ யூனிட். தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அர்த்தம். நம்ம அறிவாளின்னு சொல்லிக்கலாம், ஓட்டு போடலாம், எல்லாத்தையும் பேசலாம். இல்லைன்னா பேசவே கூடாது. குரங்குக்கு ஈன்னு கத்திட்டு இருக்கலாம், அந்த மாதிரி கத்துறது தான் அர்த்தம். அது கூட பரவாயில்ல, நம்ம பேசுகிறதுல வேஸ்ட்டு. என்னையா திட்டுற? டாக்டர்கிட்ட போய் மருந்துக்கு
புண்ணை க்ளீன் பண்ணி மருந்து கட்டினா புண்ணை க்ளீன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? வலிக்க தான் செய்யும். ஐயோ வலிக்கு நான் புண்ணை க்ளீன் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா அப்படியே கால் அழுகி போய் வெட்டி எடுக்க வேண்டியதான். சரியா? ரைட். ஓகே. 1 2 3 4 5 தான் இருக்கா? சரி ரைட். இதை விட்டுருங்க. இதுதான் அடிப்படை அலகுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 அடிப்படை அலகு இருக்குது. அடிப்படை அலகுனா வேறு எதுவும் தேவையில்ல, டைரெக்டாக இருக்கும். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அடிப்படை அலகு எந்த வேறு எந்த யூனிட் கூட பெருக்க வேண்டாம், வகுக்க வேண்டாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். வழி அலகுன்னு சொல்லுவாங்க. டெரைவ்டு குவான்டிட்டிஸ், டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னாக்கா ஒரு அலகோட இன்னொரு அலகு என்ன பண்ணியிருப்பாங்க? பெருக்கியிருப்பாங்க. அல்லது ஒரு அலகோட இன்னொரு அலகு என்ன பண்ணியிருப்பாங்க? வகுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? டெரைவ்டு குவான்டிட்டிஸ். எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள். இது எது கூடயும் பெருக்க மாட்டாங்க, வகுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இது சரியா? இப்போ மீட்டர்னா மீட்டர் தான், அவ்வளோதான். அதே பரப்புன்னு வச்சுக்கோங்க. பரப்போட அலகு மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? மீட்டர் இன்ட்டு மீட்டர் பெருக்கியிருக்காங்களா ஒன்றோட இன்னொன்று. இந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் என்னது? வழி அலகு. அதே மீட்டர் நீளத்தோட அலகு என்னது? மீட்டர். அது வந்து என்னது? அடிப்படை அலகு. அது மாதிரி மொத்தம் 7 அடிப்படை அலகு தான் இருக்குது. வழி அலகுகள் மொத்தம் 20க்கு மேலே இருக்குது. சரி. கெல்வின் வெப்பநிலையினுடைய அலகு. இங்கிலீஷில் டெம்பரேச்சர், யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? அடுத்தது மீட்டர், தொலைவு அல்லது நீளம், நீளத்தோட அலகு. நீளத்தோட இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? தொலைவு. மீட்டர். நீளத்துக்கான அடிப்படை அலகு இது மீட்டர் தான். அதோட பெருசாக போனால் கிலோமீட்டர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை விட்டு அடுத்தது ஆம்பியர், மின்னோட்டத்தின் அலகு. மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான். எலக்ட்ரான் தான் எலக்ட்ரிக்னு மாறிடுச்சு அட்ஜெக்டிவாக மாறுறதுனால. அட்ஜெக்டிவ் தானும் அது. கரண்ட். கரண்ட்னா நிற்காமல் ஓடுறதுன்னு அர்த்தம். தமிழில் பார்த்தீங்கன்னா மின் ஓட்டம். மின் மீன்ஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? நான் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பதில். அப்புறம் அங்கே எங்கே இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். அணுவில் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமில் இருக்கும். அணுவில் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான் சுற்று வட்டப்பதை வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம உடம்புல இருக்கா எலக்ட்ரானு? இருக்கா? நம்ம உடம்பு அணுக்களால் ஆனது தான் ஒவ்வொரு செல்லும். கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது தான் ஒரு செல்லு. அப்படி கோடிக்கணக்கான செல்லால் ஆனது தான் நம்ம உடம்புல இருக்க எலக்ட்ரான். இப்படி இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? நிற்காமல் கிடுன்னு ஓடும் ஒரு சுச்சுவேஷனில். அதை எப்படின்னு பார்ப்போம். அப்படி ஓடுறதுக்கு பேர் தானே அது மின்னோட்டம். சரியா? இப்போ மின் கம்பி இருக்குல்ல, கரண்ட் கம்பி, அதில் ஒரு பாயிண்டில் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான் ஓடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஒரு ஆம்பியர் அப்படிமா. அப்போ இந்த கம்பியில் எவ்வளோ ஆம்பியர் எலக்ட்ரான் ஓடிச்சு அப்படின்னு அளக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஆம்பியர். அதுக்கு பேர் மின்னோட்டம். அது அளக்கிறதுக்கான யூனிட் பேர் என்னது? ஆம்பியர். ஆம்பியர்ன்ற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? எல்லாருமே லைஃப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆம்பியர்ன்ற வார்த்தையை சுருக்கமாக யூஸ் பண்ணியிருப்போம். அது வேறு. அது ஆம்ப்ளிஃபையர். அது வேறு. அது ஆம்ப்ளிஃபையர். சரி, பேப்பரோட திக்னஸ் கேட்டேன் என்னது? ஜிஎஸ்எம். பேப்பர் வாங்குறீங்களா? 80 GSM 70 GSM போட்டிருக்கா? எல்லா சீட்லேயுமே இருக்கும். திக்னஸ் குறிக்கிறது அது. ஜிஎஸ்எம்னா என்னது? திக்னஸ் குறிக்கிறது. ஜிஎஸ்எம்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன?
ஜிஎஸ்எம்னா என்னது? கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். திக்னஸை தான் குறிக்குது அது. அது எப்படின்னு நான் அப்புறம் நான் சொல்கிறேன். என்ன டென்சிட்டி இதெல்லாம் பார்த்தா தான் அது புரியும். ஓகேவா? அடுத்தது ஆம்பியர் எங்கே யூஸ் பண்ணுறோமா? வயர்லாம் போய் வாங்குறீங்கள, 5 ஆம்ஸ் வயர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான் எலக்ட்ரிஷியன். என்னடான்னு கேட்க மாட்டான், கேட்டாலும் அவனுக்கும் தெரியாது. அது வேறு திக்னஸ் கிடையாது. அந்த கம்பி வழியாக எவ்வளவு ஆம்பியர் மின்சாரம் ஓடுது அப்படிங்கிறது புரியும். வா இப்போ பாருப்பா, பைப் வாங்குறியா? 2 இன்ச்சு பைப் வாங்கு, 5 இன்ச்சு பைப் வாங்குமாண்ணா. 2 இன்ச்சு பைப்பில் தண்ணி எவ்வளோ ஓடும்? 5 இன்ச்சு பைப்பில் அதிகமாக போகும். கரெக்டா? 5 ஜிஎஸ்எம் கம்பி, அதான் 5 ஜிஎஸ்எம் 5 ஆம்பியர் கம்பி அப்படின்னா அது 5 ஆம்ஸ் கம்பினாக்கா 5 ஆம்பியர் கம்பின்னு அர்த்தம். அந்த கம்பி வழியாக பர் செகண்ட் எவ்வளோ மின்சாரம் ஓடும்? திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதே 2 ஆம்பியர் இருக்காது. 2 ஆம்பியர் கம்பி இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அதில் எவ்வளோ மின்சாரம் ஓடும் பர் செகண்டில்? 2 ஆம்பியர் மட்டும் கிராஸ் ஆகும். அதே மோட்டாரு கீட்டர்லாம் இருக்குல்ல, அயன் பாக்ஸுக்கெல்லாம், அது வயர் மொத்தமாக இருக்கும். அது 9 ஆம்ஸாக எவ்வளோ தெரில, அதெல்லாம் எனக்கு கிளியராக தெரில. 5 ஆம்ஸ்லாம் இருக்குது. இந்த அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் மேலே. அப்படியா? இல்லை, நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பீங்க. அப்படி போட்டாலும் பிரச்சனை, லோ வோல்டேஜ் ஆகும். பெரிய பைப்பில் தண்ணியை கம்மி விட்டால் கம்மியாக தண்ணி ஓடனா எப்படி இருக்கும்? மெதுவாக தானே ஓடும். அதுவும் டேஞ்சரு. பெரிய பைப்பாக இருக்குது, தண்ணி கம்மியாக ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குமா? அப்போ அந்த மின் சாதனம் இயங்காது. அதே கதை தான். தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சரியா? இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். வீடு கட்டணுன்னாவே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவான். அவங்கள தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுட்டு நீ செஞ்சால் தான் ஒவ்வொரு வேலையும் விளங்குலாம். விளங்காது. அதான் ரைட்டுப்பா, அவன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், கேட்டால் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்குவானோ. அந்த மாதிரிலாம் நானும் இருந்திருக்கேன். அந்த எப்போ அறிவு இல்லாதப்போ, ஐயோ போய் கேட்டால் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, கேட்க மாட்டேன். ஏன்னா நான் படித்தவன், டிப்டாப்பாக இருக்கேன்ல, ஷூலாம் போட்டு டெக்கின் பண்ணிட்டு, காலேஜ் வாத்தியார் வேறு. கேட்டால் இது கூட தெரியலையான்னு நினச்சிக்குவான். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். கற்றுக்கவே முடியாது. அடுத்தது காலத்துக்கான அடிப்படை அழகுனது வினாடி, செகண்டு இங்கிலீஷில். சிம்பிள் வந்து எஸ். ஆம்பியர் வந்து ஒரு ஆளோட பேர். ஸோ கேப்ஸ் யூஸ் பண்ணணும். ஆமாம், தொலைவு அது முன்னாடி பேசியாச்சு. கெல்வின்னு ஒரு ஆளோட பேர். ஸோ வெப்பநிலை அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்கணும். வெப்பத்தையும் வெப்பநிலையும் போட்டு குழப்பிட்டு கிடக்குறோம். அது வேறு, வெப்பநிலை வேறு, வெப்பம் வேறு. ஓகேவா? அடுத்தது மோல், பொருளோட அளவு. இது வந்து லேபில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ண மாட்டோம். மோல் ஆளோட பேர் என்னமா? அது MOL. ஆளோட பேர் வந்து கேப்ஸில் தான் போடணும். மோல் ஸ்மாலில் போட்டிருக்கேன்னா அது ஆளோட பேர் தான். இங்கேயே இருக்கே பாருங்கள், ஆளோட பேர் கிடையாது. ஃபுல்லாக அது மோல். ஃபுல் நேமாக என்னென்னு தெரில, அது செக் பண்ணிக்கலாம் விடுங்க. அடுத்து நிறை, நம்ம யூஸ் பண்ணுறது. போய் 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னாக்கா நிறையா எடையாது. 2 கிலோகிராம் அரிசி வாங்கிட்டு வான்றேன், நிறையா எடையா? நிறை. ஆனால் எடை போட்டு குடியாருன்னு தானே சொல்கிறீங்க. லைஃப்பில் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வெயிட் போட்டு குடியாருன்னு தானே கேட்குறோம். வெயிட் சரியாக இருக்க பாரு அப்படின்றோம். நிறை வேறு, எடை வேறு. இங்கிலீஷில் வெயிட் வேறு, மாஸ் வேறு. நிறை அப்படின்னாக்கா இங்கிலீஷில் மாஸ். நிறைன்னு தான் சொல்லணும். யோ நிறை சரியாக இருக்கான்னு பாரியானாக்கா அவனை மேலே இங்கிலீஷ் பார்ப்பான் நம்மால். அவன் தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம கரெக்டாக சொன்னோம்னா, நான் இருக்கிறேன்ல, என்னை பார்த்தா தெரியும்ல. அதனால தான் நான் வெளியில் இந்த அறிவுபூர்வமாலாம் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். முதல்ல 1 கிலோகிராம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துடும். அடுத்தது முட்டாளாக இருக்கிறப்ப என்ன அறிவாளின்னு நானுங்க. நான் அறிவு வளர்ந்தவொடனே இப்போ போனது நான் முட்டாளாக இருக்கான்றானுங்க எல்லாருமே.
நான் முட்டாளாக இருக்கிறப்ப அப்படியே பெரிய அறிவாளிடா, காலேஜ் போய் அப்படியே ஸ்டிப்பாக அப்படி வருவோம் ட்ரெஸ்ஸிங்கு பார்த்துட்டு. அறிவு வளர்ந்த உடனே கரெக்டாக யூஸ் பண்ணாக்கா இவன் முட்டாளுன்றானுங்க. அதான் சொன்னேன்ல, கீழே நின்றுட்டு 2012 டீ சாப்பிட போனேன். அதே மாதிரி ஒரு 5-6 மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க, எல்லாருமே சுற்றியில் எங்கே போனாலும் இருப்பானுங்க. அவனுங்களாம் இங்கே வந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பானுங்க, டீ குடிச்சிட்டு பயங்கர சத்தமாக இருக்கும். அது போனேன், சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. என்னடான்ட்டு போனேன். அன்றைக்கி கிளாஸ் லேட்டாச்சா, கீழே போனேன். சிவா சார் வந்துட்டாருங்க. சார் இங்கே வாங்க சார், இங்கே வாங்க சார். இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு, சார் இந்தியாவுக்கு தேசிய மொழி எது சார் அப்படின்னானுங்க. இந்தியாவுக்கு தேசிய மொழியா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு. உடனே எல்லோரும் கக்கா புக்கா கக்காவுக்குன்னு சிரிச்சானுங்க. என்னடா இவருக்கே தெரியலையா அப்படின்ட்டு. சரி யார் சொன்னால் நம்புவீங்க? புக்கில் படிச்சிருக்கோம் சார். இந்திய அரசியலமைப்பு சொன்னால் தான் நம்புவீங்களா? ஒத்துக்குறோம் சார் அப்படின்னு. அப்புறம் மேலே வந்தேன், இந்த இதே புக்கு தான் எடுத்துகிட்டு போய் அந்த ஆர்டிக்கலுக்கா இந்த ஷெட்யூலை காமிச்சு, சாரி ஆர்டிக்கல் லாங்குவேஜஸ் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இங்கே எங்கேயாவது நேஷ்னல் லாங்குவேஜ்னு போட்டிருக்கா பாரியாண்ணா? சார் அங்கே போட்டிருக்கு சார். எடுத்தான், என்ன போட்டிருக்கு படின்னா? அஃபீஷியல் லாங்குவேஜ். இன்றைக்கி அவன் வீடியோ, அன்றைக்கி வீடியோ அசிஸ்டண்ட்டு, என்ன போட்டிருக்கு படி அப்படின்னா, பேர் சொல்ல வேண்டாம். அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னோட அர்த்தம்னு. அவன் என் ஜூனியரு, என்னோட அர்த்தம்? எல்லோரும் பார்த்தானுங்க, எல்லோரும் வாங்கி வாங்கி பார்த்தானுங்க. அப்புறம் அந்த டைமில் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஒருத்தர் இன்னொருத்தர் அவர் பயங்கர அறிவாளி, பிஸ்னஸ் மேக்னெட் அவர் ஒன்று நெட்டில் போட்டான் கடகன் போட்டால், தேர் இஸ் நோ அஃபீஷியல் லாங்குவேஜ், சாரி நேஷ்னல் லாங்குவேஜ் ஃபார் இந்தியான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு குஜராத்தில் ஹைகோர்ட்டு. அதுக்கப்புறம் எவனும் பேசலை. நான் வந்துட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சிரிச்சானுங்களா அன்றைக்கி பார்த்து? நடந்தது தான் சொல்கிறேன். சரி இதெல்லாம் தேவையில்லாத சரி பொது நோக்கோடு போயிட்டுருக்குமா? ஆமாம், இதை புரிஞ்சு வாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சு வாங்க. கிலோகிராம் எடையும் அளப்பாங்க, பார்ப்போம். தொங்க விட்டு பார்த்தீங்கன்னா எடை, இந்த கோழிலாம் இருக்குல்ல கிராமத்தில் பார்ப்பாங்கள்ல, வில் தராசு இருக்கும். கோழி இருக்குல்ல, கோழி கிராமத்தில் வைப்பாங்க. போய் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு காலு கோழி கட்டியிருப்பீங்க, சின்னதாக கைப்பிடி மாதிரி இருக்கும். காமிக்கிட்ட இருக்கு. தொங்க விட்டுருந்தா சும்மா தொங்க விட்டுருக்கான்னு அர்த்தம். நீ போய் வாங்க போகிறப்ப தொங்க விட்டு காமிப்பான். உரிச்சா அது விடுங்க, தொங்க விட்டாலாம் தராசு கிடையாது. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான், இதை கையில் பிடிச்சி இதில் தொங்க விடுவான், இது கீழே இழுக்கும். ஓகேவா? இதெல்லாம் கிடையாது. இது இது இன்னும் சின்னதாக இருக்கும், கைப்பிடி தொங்க விட்டு காப்பான். அதான் வந்து என்னது, அந்த எடை காட்டக்கூடிய தராசு அதெல்லாம். ஓகேவா? ரைட், பார்ப்போம். இன்னும் இதில் நிறைய கிளாரிட்டி இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். இதோட கிடையாது, இதோட முடியலை. நம்ம மனப்பாடம் பண்ணல, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ரிவிஷன் 6லேருந்து 10th வரைக்கும் வரும் இதெல்லாம். அடுத்து நாளையிலேருந்து நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. ரைட், இருங்க முடிச்சிடலாம். அடுத்து கேண்டிலா, ஒளிச்செறிவு. அங்கே எவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கதை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னடானா ஒளிச்செறிவு, கேண்டிலா. இந்த பாடத்தை முடித்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒளிச்செறிவு, இதோட சிம்பிள் வந்து சிடி இங்கிலீஷில். இந்த லைட்லேருந்து எவ்வளோ, இந்த பல்ப்லேருந்து எவ்வளோ லைட்டு வருது அதை அளக்கிறது. இந்த கிரிக்கெட் எல்லோரும் பார்ப்போம், நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே. ஆமாம், கிரிக்கெட் பார்ப்போம், பார்க்காத ஆளாக இருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. சாயந்தரம் பால் தெரில சார்மா, உடனே ஒரு லைட்டு ஒன்று கொண்டு வந்து வச்சு பார்ப்பான், ஒரு மிஷின். பார்த்துட்டு எத்தனை அதில் யூனிட்டில் காமிக்க. அப்படி தான் தராசில் நாங்கள் கிலோகிராமில் காட்டுறதில்ல, அது மாதிரி அதில் என்ன பண்ணுவோம்,
இத்தனை கேண்டிலான்னு காட்டும், இத்தனை சிடின்னு காட்டும். இவ்வளோ சிடிக்கு மேலே இருந்தால் விசிபிள், அந்த சிடிக்கு கீழே இருந்தாக்கா மேட்ச் நடத்தக்கூடாது, நிறுத்தணும், அதான் ரூல். செக் பண்ணுவோம். ஃபோட்டோ மீட்டர் அதுக்கு பேர், அந்த கருவிக்கு பேர். சரியா? அது அப்போது ஒரு பல்ப்லேருந்து அல்லது ஒரு ஒளி மூலம், லைட் சோர்ஸ், நல்லா வார்த்தை யூஸ் பண்ணுங்கள், வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது ஜென்மத்துலேயும். ஒளி மூலம், ஒளி மூலம்னா என்ன அர்த்தம்? மூலம்னா என்ன அர்த்தம்? அந்த நோய் இல்லை, மூல நோய் கிடையாது நான் சொல்கிறது. இது மூலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் மூலம். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்றானா? ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கணும்னா மூலம்னா என்ன அர்த்தம்? எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். பழமொழி இருக்கா? நதி மூலம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? நதி மூலம் பார்க்கக்கூடாது. நதி எங்கேருந்து வருது? நம்ம காவேரிலாம் அங்கே காவேரியிலேருந்து வருது, வர வழியில் எல்லா சாக்கடையும் கலக்குது. செத்தவன் போனோம்லாம் தூக்கி போடுறான், செத்தவனுடைய இந்த எரிச்சதெல்லாம் போடுறான், அதில் தான் நிறைய பேர் துணி துவைக்கிறான். சரியா? ஆடு மாடுலாம் என்ன பண்ணுது? தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அதுலேயே சாணியை போட்டுரும், கழிவெல்லாம் போட்டுரும், நிறையா மீன் சாவும், அப்படியே வருது மேட்டூருக்கு வருது, அந்த தண்ணி தான் நமக்கு வருது. இப்போ நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா குடிப்பீங்களா? அதுக்கு தான் அந்த பழமொழி. அது கூட இதையும் சேர்த்திட்டானுங்க, என்னது? ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அது சும்மா அவனுங்களுக்காக, உங்களை ஏமாத்துறதுக்காக அதையும் சேர்த்திக்கிட்டானுங்க. நல்லது சொன்னானா ஓகே, ஏமாத்தினானா பார்க்கணும், ரிஷி மூலத்தை பார்த்து தான் ஆகணும். அப்போ மூலம்னா என்னது? ஆரிஜின். சரியா? சோர்ஸ்னால் என்னது? எங்கேருந்து ஆரம்பிக்குது? லைட் சோர்ஸ், ஒளி மூலம். ஒரு ஒளி எங்கேருந்து வருகிறதோ, ஒரு ஒளி மூலத்திலிருந்து எவ்வளவு வெளிச்சம் வருகிறது அப்படிங்கிறது அளக்கிறது தான் என்னது? ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுக்கான இது என்னது? கேண்டிலா. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இங்கிலீஷில் ஒளிச்செறிவுனா இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகே, நான் எதுவுமே பண்ணலைங்க, அங்கே உள்ள வார்த்தை என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிய வைக்கிறேன் லைஃபோடு சேர்ந்து. எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இல்லை, இது இதில் இருக்குது, 6வதுல இருக்குது. ஓகேவா? நிறையா சொல்லித்தராருன்னு நிறையா பேர். இதை புரிஞ்சுக்கலாம், நீ படிக்கிறதே வேஸ்ட்டு. ரைட். இப்போ இந்த 7 இருக்குல்ல, எது இது பாரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. வெப்பநிலை, நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்க்குறோமா, அது வளிமண்டல வெப்பநிலை பார்க்குறோமா, அதுக்கான அழகு என்னது? கெல்வின். அடுத்தது மீட்டர், தொலைவு யூஸ் பண்ணுறோமா, துணி எடுக்கிறோம், வீடு கட்டுறோம், கயிறு வாங்குகிறோம், எல்லாமே என்னது? மீட்ரு. வண்டி ஓட்டுறோம், கிலோமீட்டர், இதோட மடங்கு அது. ஆம்பியர், மின் ஓட்டம். மின்சாரம் எல்லாமே வாழ்க்கை இருக்கா? இப்போ மின்சாரம் இல்லைன்னா அவ்வளோதான், எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்கணும், கிளாஸை பூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். எவ்வளோ ஆம்பியர்? வயர்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. வயரில் ஆம்ஸுங்கிறது என்னது? ஆம்பியர். 5 ஆம்ஸ் வயர்னா பர் செகண்டில் அந்த வயர் வழியாக ஆகும் 5 ஆம்பியர் மின்சாரம் பாயக்கூடிய அளவுன்னு அர்த்தம். 9 ஆம்ஸ்னால் கம்பி மொத்தமாக இருக்கும், அதோட அதிக ஆம்ஸ் இருக்குனாக்கா அதோட மொத்தமாக இருக்கும். பைப்பு நாங்கள் வச்சுக்கோங்க, பைப்பில் தண்ணி ஓடும், கம்பியில் எது ஓடும்? எலக்ட்ரான் ஓடும். அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது காலம்லாம் முடிஞ்சு போச்சு. டைம் பார்த்துட்டே இருக்கீங்களா? இப்போ தான் கேட்டார் பிரசன்னா சார், 5 நிமிஷம் டைம் சொல்லி தானே கேட்டீங்க. காலம்லாம் வேலைக்காது. 8 மணி ஆனோன்னா சார் கிளம்புறேன் சார். காலம் அப்போ அதுக்கு என்ன வேணும்? யூனிட் வேணும்ல, அதான் அதோட எஸ்ஐ யூனிட் என்னது? வினாடி. 1 நிமிஷம்னா எவ்வளவு? இங்கே இருக்கா சார்? 60 இல்லை, வேறு எங்கள் ஃபோனு 60 வினாடி, 60 செகண்ட். அடுத்தது ஓகேவா? அடுத்தது மோல். இது வந்து லேபில் யூஸ் பண்ணுவாங்க, இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல. கெமிஸ்ட்ரி லேப் இருக்குல்ல, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கிலோகிராம், நிறை. எல்லா பொருளும் என்ன பண்ணுறோம்? இதில் தான் வாங்கும். சார் லிட்டர்லாம் வாங்குறோமே சார், அதெல்லாம் வரவே இல்லை. 1 லிட்டர் பால், 2 லிட்டர் பால், அதெல்லாம் வழி அழகில் வந்துடும்.
சரியா? அது வால்யூம் ஆக்சுவலாக கொள்ளளவு. பார்ப்போம். ரைட். கேண்டிலா ஒளிச்செறிவு லைட்டு அதில் போட்டிருக்கும், இந்த பல்ப்லேருந்து இவ்வளோ ஒளி வரும்னு போட்டிருக்கும் கட்டாயம். அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ரேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த விளம்பரத்தில் வந்திருந்தாங்களா, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். அடுத்து ரேட்டு பார்ப்போம். அடுத்தது காஸ்ட்லி, அது அந்த ரேட்டு அதில் முடிஞ்சு போச்சு. மெயினானது ஹீரோ ஹீரோயின் யூஸ் பண்ணியிருக்கணும் விளம்பரத்தில் வாங்கிடுவோம். அப்படி தானே போகிறோம் ஃபஸ்ட்டு. ஆமாம், சரி. ஆனால் அதில் இருக்கும் எங்கே எந்தெந்த பொருள்லாம் லைட்டு எமிட் பண்ணுதோ வெளியிடுதோ அந்த பொருளெல்லாம் என்ன இருக்கும், இது இந்த யூனிட்டில் இது எத்தனை சீடிங்க இந்த லைட்டுன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னது அடிப்படை அழகு. இந்த பாடத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி உள்ளானா நிறையா இருக்கும் போல்றிக்கே நீங்களாம். இதெல்லாம் முன்னோட்டுனா ப்ரிஃபிக்ஸு, அதெல்லாம் பார்த்தோமா? டெசினா எவ்வளவு? 10ல் 1 பங்கு எடுத்தால் டெசி. பார்த்தோமா? இப்போ தானே பார்த்தோம். சென்டி 100ல் 1 பங்கு எடுத்தானது சென்டி. மில்லி பார்த்தோமா? 1000ல் 1000, அதாவது 100ல் 1 பங்கு இல்லை, ஒரு முழுசு எடுத்து 100 சம பங்காக போட்டு 1 பங்கு எடுக்கணும். அதுதான் அது அர்த்தம். மேக்ஸ் பார்க்காதவங்க போய் மேக்ஸ் பார்த்துருங்க. என்ன சுரேந்தர், புரிஞ்சுதா? இப்படி போட்டான்னு அர்த்தம், ஏதோ ஒரு முழுசை 100 சம பங்காக வெட்டி 1 பங்கு, பின்னம் தெரிஞ்சிருக்கணும், ஃப்ராக்ஷன். அதான் இதோட அர்த்தம். எடுத்தோம்னா அதுக்கு பேர் தானே அது சென்டி. ஏதோ ஒரு முழுசு, சரியா? 1 கிலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு கேக்கு ஏதோ ஒன்று, அதை 1000 சம பங்காக வெட்டி 1 பங்கு எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மில்லி. ஓகேவா? நானும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு முழுசு எடுக்கிறீங்க, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி சம பங்காக வெட்டணும். கண்ணுக்கு தெரியுமா? பெரிய பொருளாக இருந்தால் கண்ணுக்கு தெரியும். இப்போ பூமி எடுத்து 100 கோடி சம பங்காக வெட்டி ஒரு பீஸ் ஏறா அப்படின்னாக்க தெரியும், ஒரு பீஸ் ஒரு கேக்கு கிடைக்கலாம், கேக் சைஸுக்கு. அதே மீட்ரு, 1 மீட்ருக்கா தெரியல, 1 மீட்ரு எவ்வளோ லென்த் இருக்குன்னு. அதை 100 சம பங்காக வெட்டி 1 பங்கு எடுத்தால் தெரியுமா? தெரியாது. ஒரு லட்டு 100 கோடி சம பங்காக வெட்டி ஒரு சின்ன பீஸ் எடு, தெரியாது. அதனால தான் செல்லு, அணு இவங்களுடைய ஆரம் விட்டதை வந்து நானோமீட்டரில் அழைப்பாங்க. அடுத்து கிலோ, இது 1000. 1000ன்னா அர்த்தம் 1000 முழுசு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து என்னது, ஒரு முழுசு எடுத்து இத்தனை பங்காக வெட்டி 1 எடுக்கிறது. 1000ன்னு போட்டால் என்னது, 1000 முழுசு இருக்குன்னு அர்த்தம். அதான் கிலோ. 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். ஓகேவா? 100 கோடி நானோமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அதெல்லாம் புரிஞ்சுட்டு வந்தால் தான் இது புரியும். பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்கான், மாற்றி கேட்டானா போச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க நல்லது. 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர், 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர், சரியா? 1000 வேறு என்ன சொல்லலாம், 1000 மில்லிகிராம், 1000 மில்லிகிராம், ஒரு கிராம், 1000 மில்லிகிராம். ஆமாம், 1 கிராம். ஓகேவா? 1000 மில்லிகிராம்னா அவ்வளோ 1 கிராம். கரெக்டா? ஆமாம். அடுத்தது 100 சென்டிமீட்ரு சேர்ந்தாக்கா 1 மீட்ரு. இது நமக்கு தெரியும், நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி 10 டெசிமீட்டர் 1 மீட்டர். எனக்கு 1 டெசிமீட்டர் எவ்வளவு? ஏதாவது ஒன்று எடுத்து 10 வெட்டி 1 எடுக்கிறோம். இப்போ எப்படி சொல்லலாம்னாக்கா, ஒரு சென்டிமீட்டருக்கா 1 சென்டிமீட்டர் எடுத்து 10 சம பங்காக போட்டு 1 பங்கு எடுத்திங்கன்னா அதானது 1 டெசிமீட்டர். பேசுங்க கிளாஸில் இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? ரைட். புரிஞ்சுக்கணும், இதை நல்லா கேட்குறான் கேட்கல அதுக்கான வார்த்தையை.
அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நிறை அடுத்தது நீளம் பார்த்துட்டோமா. அடுத்து என்னது நிறை. நிறைனா என்ன சார் அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை சின்ன சின்ன துகள்கள் இருக்குது. என்ன சொன்னாரு? நிறை அப்படின்னா என்ன சார்? ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே அது நிறை. நிறை வேறு எடை வேறு. இங்கிலீஷில் நிறை வந்துட்டு இங்கிலீஷில் மாஸ். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதெல்லாம் இதை வச்சு ஏகப்பட்ட கேள்வி சும்மா அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கொஸ்டின் வந்தோன்னா ஆன்சர் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவான் அவன்? அப்புறம் தான் மனப்பாடம் பண்ணுவானுங்க அவனுங்க அதை. சரியா? அங்கே பாருங்கள், எடையை இங்கே சொல்லிட்டாங்க. எடை நிறையினுடைய எஸ்ஐ அலகுனது கிலோகிராம். ஓகேவா? வீட்டில் பொருள்லாம் வாங்குறோம்ல, கிலோன்னா என்ன அர்த்தம்? 1000ன்னு அர்த்தம். கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கிராம் சேர்ந்து 1 கிலோகிராம். அரிசி வாங்குறது எல்லாமே எதெல்லாம் கிலோகிராம் வருதோ அது நிறைன்னு அர்த்தம், மாஸ். அந்த நிறை மீது செயல்படும் புவியீர்ப்பு முடுக்கம், அதுக்கு பேர் தானே அது எடை. புவியீர்ப்பு முடுக்கத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு அது தனியாக அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சால் தான் இது கூட வந்து சேர்த்த முடியும். சரியா? நிறை கிலோகிராம், எடை இங்கிலீஷில் வந்து மாசு. எடைனா வெயிட்டு. சரியா? நிறை இன்ட்டு நிறை என்னது? இது மாசு. புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசை கிடையாது, அதுவே தப்பு. சரியா? புவியீர்ப்பு முடுக்கம், அதுக்கு பேர் தானே அது. நிறை மேலே ஒரு நிறை மேலே எவ்வளோ புவியீர்ப்பு முடுக்கம் செயல்படுது. இதுக்கு நீங்கள் தனியாக பார்ப்போம். விசை பார்க்கும்பொழுது பார்ப்போம். இயக்கம் அதில் பார்ப்போம். இங்கிலீஷில் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஐயாங்கண்ணா போகிறோம். acceleration due to gravity. அப்போ நிறையும் புவியீர்ப்பு முடுக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எடை கிடைக்கும். ஹலோ, சரி செந்தில், கொஞ்சம் அர்ஜென்ட் செந்தில். சரி செந்தில், ஓகே. ஓகேடா, அது ஆன்லைன் வச்சுட்டேன்னா சரி. விசைக்கான அலகு என்னன்னு பார்த்தோம், நியூட்டன். அப்போது இது விசை மட்டும் கிடையாது, புவியீர்ப்பு விசைன்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஆனால் புவியீர்ப்பு விசைன்றது தப்பு. புவியீர்ப்பு விசையினால் நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசையை அளக்கிறதுனால இது விசை தானே. அதனால் எடையினுடைய எஸ்ஐ அலகுனது நியூட்டன், நிறையினுடைய எஸ்ஐ அலகுனது கிலோகிராம். ஒரு நியூட்டன்னா எவ்வளோ என்னன்னு பார்ப்போம். இப்போ 1 கிலோகிராம்னா தெரிஞ்சிச்சு. எவ்வளோ? 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். 1 நியூட்டன்னா எவ்வளோ சார் பார்ப்போம். அதுக்கான ஃபார்முலா கேட்கலாம், அலகு கேட்கலாம். சிம்பிளாக கேட்கணும், அலகு கேட்பான். நியூட்டனுடைய எஸ்ஐ அலகு என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன? நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம், அதான் ஃபார்முலா. நிறைக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? இன்ட்டு ஜி. ஜினா அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுதான் ஃபார்முலா இங்கிலீஷில். ஓகேவா? கேப்ஸ் ஜி போடக்கூடாது. கேப்ஸ் ஜி போட்டால் அதுக்கு வேறு அர்த்தம். சாதாரண விஷயம்,
ஐயோ இவ்வளோ இருக்கான்னு நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறாது. இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி, மனசு தான் காரணம். பார்த்துக்கோங்க. புவி விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, அதாவது அக்சலரேஷன் டியூட்டி கிராவிட்டி கம்மி பார்ப்போம். எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும், ஆனால் இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போல் 1/6 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடையை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஓகேவா? அங்கே பாருங்கள். அதுக்கு இன்னும் நிறைய கதை பேசணும் இருக்குது, அங்கங்கே இருக்குது. எல்லாமே 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் இருக்குது. அது வர வர சொல்கிறேன். ஜியாகிரஃபி முடிச்சிருக்கும் போது தெரியும் உங்களுக்கு. ஜியாகிரஃபி நடந்த போது சொல்லியிருப்பேனே. புவியில் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 6 கிலோகிராம் இருக்குங்க ஒரு பொருள் பூமியில். ஓகேவா? அதே நிலாவில் நிறை சொல்கிறேன். 6 கிலோகிராம் தான் இருக்கும். ஓகேவா? அதே பூமியில் எடை, அதாவது வெயிட், நிறைனா மாஸ். இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், நிறை கூட என்ன பண்ணணும், ஸ்மால் ஜியை மல்டிப்ளை பண்ணு பார்த்தோமா புவியீர்ப்பு முடுக்கம். பூமியில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ சார் அப்படின்னாக்கா 10 யூனிட். 9.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்ட்டேன். ஸ்மால் ஜியோட மதிப்பு அதை பற்றி பார்ப்போம். அப்போ எடை எவ்வளவு பூமியில்? 60 நியூட்டன். அதே அங்கே இதில் 6ல் ஒரு பங்கு எடுங்க. 10ல் இப்படி மாற்றி போட்டுக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி, 6ல் ஒரு பங்கு. 10ல் 6ல் ஒரு பங்கு எவ்வளவு? 10ன்னு வச்சுக்கோங்க. சும்மா 10 கிடைக்கும். 10 கிடைக்கும். 60 நியூட்டனா எடை. 6ல் ஒரு பங்குன்னு போட்டிருந்தோம் நாங்கள். அப்போ எவ்வளோ? 60ல் ஒரு பங்கு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தப்பு தான், இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அங்கே போட்டிருக்கிறதுக்கான இதை விளக்குறதுக்கு. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கே எடை குறைவாக இருக்கும், ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். இங்கே தான் நிறைய 6 கேஜி தான். 6 கேஜி தான். எடை மட்டும்தான் எவ்வளோ இருக்குது? இது 60 இருந்தாங்க. இங்கே எவ்வளோவா இருக்கும்? 6ல் ஒரு பங்கு தான் இருக்கும் எடை. ஹலோ, இந்த ஸ்மால் ஜியோட மதிப்பு இங்கே 6 இருந்தால் அங்கே 1 இருக்கும். தப்பாக போட்டேன், கொஞ்சம் மாற்றி போட்டேன், சரியாக யோசிக்கல. அதான். அப்போ என்ன ஆகும்? இப்போ இதை வச்சே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டேன். இது 60 நியூட்டனாக இருந்தால் இது இங்கே 10 இதோட மதிப்பு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோம், 60 கிடைக்கும். 10ல் 6ல் ஒரு பங்கு எடுக்கணும். அது இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருதோ அதானது அங்கே நிலவில் எடை. சரியா? அப்போது எடைங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும், நிறைங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடாது. பூமியிலே பிரச்சனை. பூமத்திய ரேகை இப்போ இதில் எடை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இருக்கிறதுலையே. துருவ பகுதியில் போய் எடை பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயோட அங்கே அதிகமாக இருக்கும் துருவ பகுதியில். ஓகேவா? என்னன்னாக்கா ஸ்மால் ஜியோட மதிப்பு என்ன இடத்துக்கு இடம் மாறுபடும். அதனால தான் ஸ்மால் ஜியை பற்றி நம்ம பார்த்துக்குவோம். இந்த ஜிங்களே நம்மளால் சமாளிக்க முடியல. அந்த ஜி கிடையாது, ஜி இன்னைக்கு கூட அங்கே கூட டாக்டர் இன்னைக்கு பிரதர் ஜி இது பிரதர்னு கூட கூப்பிடுமா, ஜீன்னு கூப்பிடாதம்மா அப்படின்னு. இவனுங்க ஜீன்ட்டானுங்க.
1000 மில்லிகிராம். மில்லினாவே என்ன அர்த்தம்? 1000ல் 1 பங்குன்னு அர்த்தம். இப்போ 1000 மில்லிகிராம் தானே அது 1 கிராம். மில்லினான்னு அர்த்தம் 1000ல் 1 பங்கு. 1 கிராம் எடுத்து 1000ல் 1 பங்கு எடுத்தோம்னா அதானது, அதான் 1 கிராம். 1000 சம பங்காக போட்டு 1, அல்லது 1000 மில்லிகிராம் சேர்த்தனா 1 கிராம். அடுத்தது கிலோகிராம். கிலோனான்னு அர்த்தம் 1000 கிராம். அப்போ 1000 கிராம் சேர்ந்தது என்னது? இப்படி ரிவர்ஸில் போங்களே, ஈஸியாக போயிடும், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து டன்னு. டன்னுன்னு அர்த்தம் 1000 கிலோகிராம் தான் ஒரு டன். பொது தராசு. இங்கிலீஷில் என்னம்மா பொது தராசுக்கு? காமன் பீம். பேலன்ஸ், காமன் பேலன்ஸ், இதெல்லாம் பொது தராசு. இதெல்லாம் இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. எல்லாம் மின்னணு தராசு, அது டிஜிட்டல். இதெல்லாம் நிறைய அளக்கிறதுக்கான யூனிட்ஸ். தப்பு இது, எடைன்னு சொல்கிறான். நிறைய அளக்கிறதுக்கான யூனிட் தப்பாக போட்டிருக்கான். இங்கிலீஷில் வேணா பார்க்கலாமே, இருங்க வந்துடுறான். புத்தகத்தை திருத்தத்துக்கே நமக்கு போதும் ஆயிரம் போட்டுருக்கு. பரவாயில்ல, நல்ல வேலை. எல்லாம் ஒரு மாதிரி தான், மனப்பாடம் தானே பண்ணுறோம். அதனால் எல்லாம் புரிஞ்சு படித்தா அங்கேயே கேட்பான், என்ன டீச்சர் இது இப்படி சொல்கிறீங்க, அங்கே இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏரியா ஓகே, சரி அதுவா, சரி சரி, இதெல்லாம் பார்த்தாச்சா? இதெல்லாம் பார்த்தாச்சு. லென்த்து பார்த்தாச்சுல்ல? ஆமாம். வெயிட்டுன்னு தான் போட்டிருக்குறோம். எலக்ட்ரிக் பேலன்ஸ் வந்து வெயிட். ஆமாம், வெயிட்டு கிடையாது. கிலோகிராமில் தான் அதிகம் காட்டும், வெயிட்டு கிடையாது. தப்பு இது. அந்த இது இருக்குல்ல, சுருள்வில் தராசு, அதுக்கு தான் எடை. இங்கே தப்பாக போட்டிருக்கான். அந்த 8th 9th புக்கில் வந்து கரெக்டாக போட்டிருப்பான். விட்டுருங்க. டைமு 1 கிலோன்னு சொல்லக்கூடாது. 1 கிலோ என்ன? 1 கிலோன்னா 1000ன்னு அர்த்தம். 1000 டன் வாங்கினியா, 1000 கிலோ வாங்கினியா, 1000 கிராம் வாங்கினியா, கரெக்டாக சொல்லணும்ல. அப்போ கிலோன்னே தப்பு தான். அல்லது 1000 வருஷம் வாங்கினியா, 1000 கையை வாங்கினியா, என்னது வாங்கினியா, கிளியராக சொல்லி கொடுக்கணும். 1 கிலோகிராம் கொடுங்கன்னு வாங்கணும். சரியா? அவரு கொடுப்பார். எங்கே நிறைய காட்டுங்கன்னு சொல்லணும். 1 கிலோகிராம் இருக்கா, அல்லது நிறை அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். 1 கிலோகிராம் நிறைய அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். சென்னைக்கு வந்துடுவானுங்க. சரி, ரைட். பார்த்து காலம். ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட இடைவெளி, நேரம், அதுக்கு பேர் தானே அது காலம், டைம். சரியா? ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி, இடைவெளி வச்சுக்கோங்க. ஒரு நிகழ்வு புள்ளினாக்கா அங்கே நீளத்தை குறிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் பல காலத்தில் இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. பாகுபலியெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தன் பாகுபலி 1ல் ஒருத்தன் ரகசியத்தை திடீட்டு ஓடிடுவான், அவங்க திறத்திட்டு போவானுங்க. இந்த ஒரு பாட்டு வரும்ல, அப்போ கேம் விளாடுவானுங்க. அவன் கல்லெல்லாம் உடச்சி கொடுப்பான்ல எல்லாத்துக்கும். அப்போ ஒருத்தன் போய் என்ன பண்ணுவான், சூதாட்டம் விளையாடிட்டு இருப்பான். இதை வச்சுட்டு ஒரு நாளிகை இப்படி திருப்பி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, மணல் ஃபுல்லாக இங்கே வந்துடும். இந்த மணல் கொட்டி முடிகிறதுக்குள்ளே கேம் முடிக்கணும். இந்த மணல் கொட்டி முடிக்கிறதான் அது ஒரு நாளிகை, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியா? சரி, ரைட். எண்ணியல் கணக்குகள், இந்த கணக்குகள் தான். இதை போட்டு பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு வரணும் நாளைக்கு. 7875 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளவு மீட்டரு, எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்குறான். எவ்வளோவா? 1000 சென்டிமீட்டர். ஆமாம் தானே? 1000 சென்டிமீட்டரா? 100 சென்டிமீட்டர். மீட்டர் தானே கேட்டிருக்கேன், கிலோமீட்டர் கேட்கல. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இதில் எத்தனை 100 இருக்குது? 7000 நூலா? அப்படியே அப்பா,
ஆ எத்தனை நூறு இருக்குது? 800. அப்போ 8னா 800னா 800. 78 100. ஓகேவா? இந்த பாருங்க 78 100. 78 100 இருக்குது. அப்போ 78 மீட்ரு. இப்படி கேட்டால் மாட்டிக்குவானுங்களே அங்கே உட்காந்து. இவனுக்கு ஓவராக கேட்டுட்ருக்கானு டிஎன்பிசியில் சொல்லுவான். எல்லாம் கேட்கணும், மண்டையை பிச்சுக்குவானுங்க. ரொம்ப கேவலமாக கேட்டாம்பானுங்க. அதுக்கே நமக்கு அறிவு இல்லை. அப்புறம் எவ்வளவு? 75 சென்டிமீட்டரா? ஆமாம் 75. ஆமாங்க 78 × 100 7800. கரெக்டா? போய் மேக்ஸ், பேசிக் மேக்ஸ் முடிங்க. என்னது? ஆ போட்டு பாருங்கள் நீங்களே. 7 மீட்டர். 7 மீட்டரா? 7 மீட்டர். ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்ரு? 100. அப்போ எவ்வளோ வரும்? 700. ஓகே. அடுத்து இன்னொன்று சொல்லுங்கள். இன்னொன்று சொல்லுங்கள். 875 சென்டிமீட்டரா? 875 சென்டிமீட்டரா? திரும்ப தான் இதில் எத்தனை இருக்குது? இன்னொரு 8 இருக்கும். 800 ஒன்று இருக்குது, ஒரு 75 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ வருது? 1575 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே எவ்வளவு? 7000. பேசிக் மேக்ஸ் முடிங்க. முடிச்சிங்களா பேசிக் மேக்ஸு? அந்த ஸ்கூல் குழந்தைங்க என்ன பாடுபடும்? பரவாயில்ல, அந்த டீச்சருங்க என்ன பாடுபடுவாங்க அவங்களுக்கும் தெரியாது. 1-2 டீச்சர் விட்டுருங்க, அந்த குழந்தைங்க சொல்லி தரணும். அப்போ என்ன ஆகும்? மனப்பாடம் பண்ணி தொலை. இதான் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. மனப்பாடம் பண்ண ஆன்சர் கீ இருக்கும். இந்த பிடிஏல போட்டிருப்பாங்க. இதுக்கு இதான்ப்பா மனப்பாடம் பண்ணிக்க இதான் கேட்பாங்க. அப்படி தான் நம்மளும் வளர்ந்தோம். அப்படியே வளர்த்துட்டாங்க. ஏன்னா பொதுக்கல்வி வந்தப்போ மனப்பாட குரூப்பு தான் அதை கற்றுக்கிட்டு அவன் கற்றுக்கிட்டு எவனையும் விடலை. அப்புறம் போராடி எல்லோரும் கிடச்சிது. திரும்ப அதை தூக்கி போட்டு அவன் போயிட்டான். நான் தான் அறிவாளின்ட்டு. சரி ரைட், அடுத்து போவோம். இதை மட்டும் முடிப்போம். 1195 மீட்ரு. எத்தனை கிலோமீட்ரு? 1 கிலோமீட்டர்னா எவ்வளவு? 1000 மீட்ரு. அப்போ ஒரு 1000 இருக்குது அதில். அப்போது 1 கிலோமீட்டர் 195. அடுத்தது மில்லி மீட்டர் கேட்குறான். இதில் எத்தனை? 15 சென்டிமீட்டரா? 10 மில்லி மீட்ரு. எத்தனை மில்லி மீட்ரு சேர்ந்தது ஒரு சென்டிமீட்ரு? 10 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர். இங்கே எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? அப்போ 15 10 எவ்வளவு? 150. இங்கே ஒரு 10 160. ஆமாம் 160 மில்லி மீட்டர். அது சேர்த்தியுமே எழுதிடலாம். சென்டிமீட்டர் எழுதுனா 16 சென்டிமீட்டர். கரெக்டா? அடுத்து யோசிக்கணும். பிரசன்னா இல்லைன்னா இங்கே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர டைம் வேஸ்ட்டு. சரியா? யோசிங்க. ஆமாம், 2வது தடவை வேறு அட்டன் பண்ணுறீங்க. அங்கேயும் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? ஆமாம். 45 கிலோமீட்டர் ப்ளஸ்ஸு 33 மீட்ரு. மீட்டரில் 45. 1 கிலோமீட்டர்னால் எவ்வளவு? 1000 மீட்ரு. பேசிக் மேக்ஸ் புரிஞ்சிருக்கணும். பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் புரிஞ்சிருந்தா தான். இல்லைன்னா கஷ்டம். மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்ரு. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 45. 45 1000 எவ்வளவு? அவ்வளோதான். 40 கோட்டை வந்துருச்சா? பெருக்கலே தேவையில்லை. 45,000 45,000 முடிஞ்சு போச்சு. 45,000 ப்ளஸ்ஸு 45,033. நம்மளுக்கு தான் வேலை முடிஞ்சு போச்சு. பேசிக் மேக்ஸ் முடிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்கய்யா, கேட்பாங்கய்யா. பாருங்கள், பயன்பாட்டு வினாக்கு எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் போயிட்டு. எல்லாம் தான் எடுத்து கேட்குறாங்க கொஸ்டினில். சரி, ஒரு மரத்தின் சுற்றள வேலை விட பயன்படுவது. சுற்றள வளர்க்கணும் மரத்தை. ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா? மீட்ரு கம்பி, அதுவும் கம்பி தான். 1 மீட்ரு கம்பி
ஸ்கேல் மாதிரியே துணி கடையில் வச்சுருக்கால ஒரு துணி வச்சு மடிக்கிறாங்களா, அதான் ஒரு மீட்ரு கம்பி, மீட்ரு அளவுகோல். அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று, அதாவது பிளாஸ்டிக் அளவுகோல். பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்குல்ல, அது அளக்க முடியுமா? அளவு நாடா, அதான் டேப். அது என்ன வளையும், துணியிலையோ பிளாஸ்டிக்லேயோ இதிலே செஞ்சுருக்கோம். அடுத்தது 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் 7 மீட்டர், ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்ரு? 100 சென்டிமீட்ரு. அப்போ எவ்வளவு? 700. அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்றப்படும். அளவிடக்கூடிய அளவிற்கு இல்லைங்க, நான் இங்கிலீஷ் பார்த்துக்கிறேன், நம்மளையும் எடுத்து வச்சுருக்கானுங்க. குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சரி பேர் இல்லைங்க, இப்போ 1 கிலோகிராம்னு சொல்கிறோம்ல, 1 கிலோகிராம் அரிசி, அந்த அரிசிக்கு பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு பேர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. 1 மீட்டர் துணி, அந்த துணி என்னன்னு கேட்குறான். ஓகேவா? யூனிட் அப்படின்னாக்கா 1 கிலோகிராம்னு சொல்கிறோம்ல, அதாவது கிலோகிராம், மீட்டர், செகண்டுன்னு சொல்கிறோம், அதுதான் யூனிட். இங்கிலீஷில் வந்துட்டு அளவீடு. அதையும் தப்பாக தான் போட்டிருக்காங்க, சரி மாற்றி போட்டிருக்கானுங்க. அதுக்கு பேர் அலகு. அளவீடுனா மெஷர்மெண்ட், அளக்கிறது. இயக்கம்னா அது ஒரு நிற்காமல் ஓடிட்டு இருந்தால் அதுக்கு பேர் இயக்கம். அது வேறு தேவையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கோம். இயல் அளவீடு, தப்பு, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரைட்டு வை. அளவு இயல் அளவு, அதான் சரி. ஓகேவா? ரைட். அடுத்து சூஸ் தி கரெக்ட் ஒன். அளவீடு கிடையாது, அளவீடு கூட கிடையாது, அளவு, இயல் அளவு. அலகுனா யூனிட்டு, அளவு அப்படின்னாக்கா என்னது? இந்த அளவு 5 கிலோகிராம் அப்படின்றோம்ல, கிலோகிராம்னாக்கா அலகு, 5 கிலோகிராம்னா என்னது? அளவு. இது வந்துட்டு இது யூனிட்டு, அது குவான்டிட்டி. சரியானதை தேர்ந்தெடுக்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், பாவம் அந்த டீச்சருங்களாம். இதில் எது கரெக்டு? இதுவா? இல்லையா? பார்த்துக்கிறேன். இது இப்படி தான் வருது. மில்லி மீட்டர், 10 மில்லி மீட்ரு 1 சென்டிமீட்ரு, 10 சென்டிமீட்ரு 1 மீட்ரு. ஆமாம், சரி. 100 சென்டிமீட்ரு 1 மீட்ரு. அங்கே பேசாதீங்க, கவனிங்க. 1000 மீட்ரு 1 கிலோமீட்டர். சரியாக போச்சு. அடுத்தது அளவுகோலை பயன்படுத்தி. அளவுகோல் அப்படின்னாக்கா மெஷர் பண்ணுறதுக்கான அந்த கருவி. நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கருவி, அதை சொல்கிறோம் அளவு. நீளத்தை அளவிடும் பொழுது உனக்கு இது வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை, எரருக்கு பண்ணி பிடிக்கணும். முதல்ல இதையே புரிஞ்சிக்கலாம், அதுக்குள்ளே எரருக்கு போயிட்டாங்க. எரர்னா புரியுதா? நம்ம ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து இப்போ ஸ்கேலை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லென்த்து கிடைக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லென்த்து கிடைக்கும். நேராக நின்று பார்த்தா தான் கரெக்டாக தெரியும். வேறு கிராஸில் நின்று பார்த்தீங்கன்னா நான் அளவு சரியாக தெரியாது. அதுக்கு தான் அந்த 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 எரரை சரி செய்கிறதுக்கான முறையை கேட்குறாங்க. அது தேவையில்லை, நமக்கு விட்ருங்க, அதெல்லாம் ஓவர். எஸ்ஐ அலகு முறை நீளத்தின் அலகு 50 கிராம் டேஷ் கிலோகிராம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 50 நான் சொன்னேன், 500 தானே சொன்னேன். சரி. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் தொலைவு டேஷ் என்ற அழகால் அளவிடப்படும். கிலோமீட்டர். மீட்டர்னா அடிப்படை அலகு, கிலோன்னா அந்த பன்மடங்கு. அடிப்படை அலகுலேருந்து பல மடங்கு அவங்க கொண்டுட்டு போகிறோம். 10 மடங்கு கிலோமீட்டர். 10 சரி, 1000 மடங்கு பன்மடங்கு. 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்ரு? 5 கிலோமீட்டர். சரியா தவறா? ஒரு பொருளின் நிறையை
126 கிலோகிராம் என கூறலாம். சரியா தவறா? கரெக்டு. எடையை 126 கிலோகிராம் சொன்னால் தப்பு, அல்லது நிறையை 126 நியூட்டன் சொன்னால் தப்பு. இப்படி கேட்டே மாட்டிக்குவாங்க நம்மளுக்கு நிறைய பேர். பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும். ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். ஸ்கேலை வச்சு அளக்க முடியுமா? என்ன வேணும்? டேப்பு. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். கரெக்டா? முலம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமான முறை. நம்பகமான முறையா? அதுக்கு தான் எஸ்ஐ யூனிட்டே கொண்டு வராங்க. பூ வாங்க போங்க, ஒரு முலம்னா என்ன அர்த்தம்? என்னோட இந்த விரல்லேருந்து என் கை நீளத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்குமா? நம்ம இவர் இருக்குவார் பாருங்க, நம்ம பாண்டிச்சேரி முதல்வர், அவர் கை இவ்வளோ நீளம் இருக்கும். இவர் பிரசன்னாவுக்கு என்னோட கை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். முலம் கரெக்டா? அது கூட பரவாயில்ல. பூ விற்கிற அம்மா ஒரே அம்மா தான். நீங்களாம் போய் வாங்கினீங்கனாக்கா ஒரு முலம்னு என்ன பண்ணுவோம்? கை இருக்குல்ல, கை தான் இது இந்த சாப்பிட்ற உள்ளங்கை அளவுக்கு இப்படி இழுக்கிற மாதிரி இருந்தால் முக்கால்வாசி அரைவாசி கூட வராது. இவ்வளோ தான், இப்படின்னு சுற்றி கொடுத்துரும். அதே அம்மாங்கெல்லாம் போனாங்க, பாட்டிலாம் போனாக்கா தப்பிக்காது. அம்மா ஒழுங்காக அளந்து கொடுக்குறதா வந்து நம்ம ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். அது பேசிக்கிட்டே இந்த தம்பி உனக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன் தம்பின்னு கொஞ்சம் கொடுக்கும். அது எல்லாத்தையும் இங்கே கட் பண்ணிருச்சு. அப்போ நம்பகமான அளவு கிடையாது. அப்படி தான் கொடுப்பாங்க. பணக்கணக்கில் தான் கொடுப்பாங்க. நம்ம போனால் ஏமாந்துருவோம். லேடிஸ் போனால் ஆமாம், அது நம்பகமான அளவு முறை இல்லை. சண்டைக்கு வந்துடும். வரும் கார்பரேட் கம்பெனி வந்துட்டான்ல, அவனும் பூ வைப்பான் ஃபியூச்சரில். வெயிட் பண்ணுங்க. மால் கீழெலாம் இருக்குல்ல, அவன் பூ விற்க போகிறான் சீக்கிரமே. எல்லாமே அங்கே விற்கும். அவன் மீட்டரில் தான் கொடுப்பான். சரி, அடுத்து எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்டா? ரைட். அது எப்போ கொண்டு வந்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒப்புமை. ஒப்புமை தெரியும்ல, இதோட இதை இதுக்கு என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷனில் இது எழுதணும். சர்க்கரை பொது தராசு. எலுமிச்சைச்சாறு மில்லி லிட்டர், இல்லைன்னா மில்லி லிட்டரில் மில்லி லிட்டர் சரியாக போச்சு. சாறு கம்மியாக தானே வரும். மனிதனின் உயரம் சென்டிமீட்டர் வைக்க. கூர்மையான பென்சிலின் முனை நீளம் நானோமீட்டர். நானோமீட்டரில் சொல்லாமா? சொல்ல முடியாதா? சரி, மில்லிமீட்டரில் சொல்லலாமா? மில்லிமீட்டரில் சொல்லலாம். மில்லிமீட்டரில் சொல்லலாம். பால் பருமன், இதை பற்றி நீங்கள் நடத்தவே இல்லை, அதுக்குள்ளே இங்கே கொண்டு வந்துட்டானுங்க. பருமன்னா என்னென்னு நமக்கு தெரியாது. காய்கறி வந்துட்டு நிறை. பருமன்னா நம்ம என்னமே பார்க்கல, அதுக்குள்ளே எங்கே கேட்டிருக்கான். அதுவும் ஒரு அளவு தாங்க, எல்லாமே அளவு தான். சரியா? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். முன்னங்கையின் நீளம் எவ்வளவு? என்ன மூலமானு கேட்குறீங்க? சொல்லுங்கள். நீளத்தின் அலகு நானோமீட்டர் மைனஸ் காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, செகண்டு. எப்படி கண்ணி வைக்கிற நேரம் நொடின்னு தான் சொல்லணும். நொடிக்கிற கையை நொடிக்கிற தானே சொடக்கு போடுறது. இதுதான் நொடின்னு தான் சொல்லணும் தமிழில். இவனுங்க எங்கேருந்து கொண்டு வந்தான்னு தெரில வினாடின்ட்டு. கிலோ பகருது. இதை பற்றி திரும்பவும் சொல்கிறேன். புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது ஒரு இதை எடுத்து 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு போடுறோம் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் சார்னாக்கா? 10⁻³ எழுதலாம். 1 போட்டு இந்த மைனஸ் பைன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த 1க்கு பக்கத்தில் 3 சைபர் போகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ராக்ஷன் அதே 1000 முழுசு, ஒரு முழுசு எடுத்து 1000 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்து அதை இப்படி எழுதணும். இப்படி எழுதலாம். 1000 முழுசு எடுத்தீங்கண்ணே அப்படின்னாக்கா 1000 முழுசு எடுத்தோம் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? 1க்கு பக்கத்தில் 3 சைபர் இருக்குன்னு அர்த்தம். 1க்கு பக்கத்தில் 3 சைபர் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகேவா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும், பேசிக் மேக்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும் சார், லைஃபுக்கு தேவை, நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுக்காரங்களாம் எல்லாருக்குமே தேவை. உங்கள் குழந்தைங்க சொல்லி தரலாம், டியூஷன் அனுப்ப வேண்டாம், பணம் மிச்சம், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்மளோட பேசிக் மேக்ஸ் இருக்குல்ல, அதை போய் பாருங்கள், அதில் சொல்லி கொடுத்துருப்பேன்.